அதிமுக கூட்டணியில அமமுகவுக்கு 11 தொகுதிகள. இத பார்த்த உடனே அதிமுகவுல இருக்கவங்களும் ஒரு சில பேர் ஷாக் ஆகுறாங்க. எதிர்க்கட்சியான திமுகவுல இருக்கவங்களும் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா அவங்கல இருந்து வெளியில போனாங்கல்ல, அதிமுகவுல இருந்து திமுக சைடு போனாங்கல்ல, பல பேரு. அது வைத்திலிங்கமா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், மத்த எல்லாமே இருக்கட்டும். எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க, அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. 11 தொகுதியில எடப்பாடி எப்படி குடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல்ல இந்த அவருடைய அதிமுக ஆட்சிக்கு வராம போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா, அது அமமுக தான். டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரனுடைய தனிச்சு போன தடவ கூட்டணி வச்சு தனிச்சு போட்டிட்டதுனால 2021 தேர்தல்ல பல தொகுதிகள் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் கிட்ட ரொம்ப அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த அதிமுகவுடைய வெற்றியை வந்து அமமுக பறிச்சுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஓட் பேங்க் அங்க வந்து பறிச்சிருச்சு, நிறைய வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த முறை எப்படியாவது உள்ளுக்குள்ள அவங்களை வந்து சேர்த்துடணும் அப்படின்னு பாஜக எவ்வளவு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் பண்ணி அவங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதைத்தான் அமமுக பொதுச் செயலர் அவரும் சொன்னாரு. பாஜக கேட்டுக்கிட்டதுனால நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதன் பிறகு அவங்களுக்குள்ள எடப்பாடிக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் இடையில ஒரு இணக்கம் உருவாகி 2 பேரும் இப்போ அண்ணன், எங்கள் அண்ணன், மதிப்புக்குரிய அண்ணன், மாண்புமிகு எடப்பாடியார் இப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும் டிடிவி தினகரனும் அந்த அளவுக்கு வந்துட்டாரு. மாண்புமிகு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவியை பார்த்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருங்கிணைஞ்சு இந்த கூட்டணியில இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.